நீயோட எத்தனை நாள் ஆகுது? அஞ்சாவது நாள். ஓகே. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு கீரை போட்டுருங்க. போட்டுட்டு பொறுமையாக எடுங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்லோவா ஃபோக்கஸ் லாங். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கியரோட வேலையே வண்டியை நவுத்துறது மட்டும்தான். அதில் ரொம்ப நேரம் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. பள்ளம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அந்த ஈரமாக இருக்குல்ல, தெரியுதா? அதெல்லாம் பள்ளம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகிற மாதிரி, வீலில் வராத மாதிரி பார்த்து ஓட்டு. ரைட்டில் லெஃப்ட்டு தான் இடைஞ்சலாக இருக்குல்ல. இப்போ தேர்ட் கியர்லேயே போங்க. அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க பாருங்கள். அதை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ லாரி வருதுன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுங்க. அந்த மாதிரி எங்கே எப்படி போகணுன்றத ஷார்ட்டாக கவனிக்காமல் லாங்காக கவனிங்க. அந்த ஐடியா வந்து திக்காமல் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி போகும். ஓகே. கண்டிப்பாக பிரேக் தேவைப்படும். நீங்கள் இந்த கிளச் ஆரம்பிங்க. பிரேக், ஹார்ன் ஆக்ஷன். இன்னும் கொஞ்சம் பிரேக், ரிலீஸ் பண்ணுறது டப்புன்னு விடக்கூடாது. ரிலாக்ஸாக எடுக்கணும். இருங்க பொறுமையாக எடு. கிளச்சை மட்டும் எடு. அவங்கள கவனிக்காதீங்க. உங்கள் ரோடை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஸ்பீடு வேண்டாம். லாங் கிளச் மட்டும் போதும். பிரேக் வேண்டாம். ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ கிளச்சை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க. இப்போ போகலாம். இந்த லெஃப்ட் பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளம் அவாய்ட் ஆகிடும். வண்டி ஆப்ரேட்டிங் மட்டும் டிரைவிங் கிடையாது. வெளியில் பிளானிங் கரெக்டாக பண்ணணும். எப்படி போகலாம், எந்த பக்கம் போகலாம், எங்கே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத கவனிச்சுப்போம். வண்டி ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. வண்டியை நம்ம வந்து அந்த சேரில், சகதியில், அப்புறம் ரோட்டில் இருக்கிற அந்த மாட்டு சாணத்தில் இதிலெல்லாம் நம்ம ஏற்றாமல் போனோன்னா நம்ம வண்டி சுத்தமாக இருக்கும். அது நிறைய பேர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நான் கற்றுக்கும் போதெல்லாம் வந்து வாட்டர் வாஷ்லாம் அதிகமாக விட மாட்டாங்க. நாங்கள் தான் கழுவணும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா சும்மா கொஞ்சம் அழுக்காயிச்சா நேராக வாட்டர் வாஷ்க்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. நம்ம கழுவுறதும் கொஞ்சம் அதை கவனித்தோன்னா நம்ம வண்டியில் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம வண்டியை இன்னும் நல்லா க்ளோஸாக நம்ம கவனிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை ஏற்றாதீங்க. ஏன்னா இந்த சேர் சகதியெலாம் ஏற்றும் போது என்ன ஆகுனா துரு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வண்டியில் நிறைய இடம் துரு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கீரை மறந்துடுறீங்களே. தேர்டில் நான் அங்கே சொன்னேன். கொஞ்சம் வண்டி நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது காரணம் உங்கள் கவனம் ஷார்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லாங்காக கவனித்தா நல்லாயிருக்கும். இந்த லாங்காக கவனிக்கும் போது அந்த நெளியிறது ஸ்டாப் ஆகிடுது பாருங்க. லாங்காக கவனிங்க. இப்போ அங்கே வேகத்தடை இருக்குது. ஸ்பீடை குறைச்சி கிளச்சை அழுத்திடுங்க. பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு இங்கேருந்து பிரேக்கை ரிலாக்ஸ்டாக ஆரம்பிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ். பிரேக் வந்து ரொம்ப முக்கியமாக எவ்வளோ அழுத்துறோன்றதை கவனித்து அழுத்துங்க. இப்போ நம்ம செகண்ட் மாற்றிட்டு வெறும் கிளச்சை மட்டும் எடுங்க. லெஃப்ட்டு நல்லா அணைச்சி ஓட்டுங்க. நல்லா ஆனிங்க பொறுமையாக. இப்போ அந்த டேர்ன் ஆகும்போது பின்னாடியும் பார்க்கணும் யார் வராங்க அப்படின்றத கவனித்து கொஞ்சம் லெஃப்ட். இப்போ ஸ்டடி.
ஸ்பீடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எப்படியும் அங்கே போய் பிரேக் அடிக்க போகிறோம், அதுக்கு ஸ்பீடு கொடுக்காமலே போங்க. வெளியில் கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, இப்போ கிளச்சை எடுங்க, கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம். போதும். ஸ்பீடு கொடுக்காதீங்க, லெஃப்ட். இந்த ஸ்பீடு ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த காலை எடுத்து கீழே வச்சுங்க. இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் பொறுமையாக போகும். கீழே வச்சு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும். யார் யார் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி ஒதுங்கி போகலாம், இந்த டைம் கிடைக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பொறுமையாக ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா டிராஃபிக்கை முழுக்க முழுக்க நீங்கள் கவனித்து ஓட்டலாம், யாரோட உதவியும் இல்லாமல். இந்த ரைட் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. போதும் 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 போதும். ஸ்டடி. எப்போவுமே இந்த லெஃப்ட் ரைட் போகும்போது மிரரை கொஞ்சம் கவனிங்க. மிரரை பார்க்கமாக வளைச்சிட்ற மாதிரி தெரியுது. இப்போ அந்த பஸ்ஸு, அந்த காரு கவனிங்க, வேகமாக போகிறான், பிரேக் அடிக்கிறான். நம்ம பிரேக்கே அடிக்க தேவையில்லை. இப்போ அந்த இடம் நம்ம போகிறதுக்கு நமக்கு ரூட் கிளியராக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரைட் எடுத்து கொஞ்சமாக, இது ரொம்ப அதிகம், கொஞ்சமாக எடுங்க. அதே நீங்கள் ஷார்ட்டாக பார்த்து வளைக்கிறதுனால தான் உங்களுக்கு அது அதிகமாக போயிடுது. நீங்கள் கொஞ்சம் லாங்காக கவனிங்க, எதுவுமே வேண்டாம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கூட்ட ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு ரூட் கிளியர். இந்த பொறுமை வேணும் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு. இப்போ அவன் யூ-டர்ன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹார்ன் அடிச்சிருங்க. ஸ்பீடு கொஞ்சம். நெக்ஸ்ட். ஓகே, போகலாம். இந்த பெண்டை நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் லாங்காக கூடாது. கொஞ்சம் ஸ்லோ, பிரேக் வேணும், வெறும் ஸ்லோ. அங்கே என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. ரோடை பார்த்துக்குங்க, எங்கே பள்ளம் வருது, எங்கே குண்டு குழியமாக இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஸ்பீடை லைட்டாக கொடுங்க. முடிஞ்சா ஸ்பீடை கொடுங்க. லெஃப்டில் அப்படியே பிடிச்சி போயிட்டே இருக்கு, கொடுங்க. ஒரே ஸ்பீடாக போகும். இப்போ அந்த வண்டியை தாண்டி ஒரு முறை நிப்பாட்டி முதல்ல இருந்து எடுங்க. தாண்டி கிளச்சை முதல்ல அழுத்திடுங்க. ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஃபுல்லாக அழுத்திட்டு இப்போ மெதுவாக உறவாங்க. லெஃப்ட் மிரர், லாங் ஃபோக்கஸ். அந்த ஒரு கும்பல் தெரியுதுல்ல, அங்கே பாருங்கள். இப்போ இங்கே வண்டி நேராக நிற்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸ்டேரிங்கில் ஒரு பதட்டமான டர்னிங் தெரியுது எனக்கு. அதாவது ஒரு 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 சாஃப்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு பதட்டமாக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் தான் வண்டி என்ன ஆகிடுதுன்னா நெளிஞ்சிருது. இப்போ வண்டி நேராக நிற்கிற டைமில் ஃபேஸ் மட்டும் ரைட்டில் திரும்பிச்சு பாருங்க, தெரியுதா? வண்டியோட முகம் ரைட்டில் இருக்கு. வண்டி எடுத்தால் இப்போ ரைட்டில் தான் போகுது. அது நேராக ஆக்கணும்னா குழப்பமே வேண்டாம். லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கில் அதிகமான அழுத்தம் கொடுக்காம ஃப்ரீயாக விட்டுருங்க. அது உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து எடுங்க. ஸ்பீட் ரொம்ப வேண்டாம். அதாவது ஸ்டார்டிங்கில் கிளச்சு எடுக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணி எடுங்க. ரொம்ப ரைட் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி ரைட்டில் தான் இருக்குது, தெரியுதா? அதை நீங்கள் லைட்டாக லெஃப்ட்டை அடக்கிட்டு ஸ்பீடை கொடுங்க. இன்னும் கொஞ்சம். சவுண்டே வரலையே. இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் மாறுற அளவுக்கு கொடுக்கணும் வேகம். அதை சவுண்டை கேட்டுட்டு நீங்கள் அழுத்துங்க.
அந்த மாதிரி கொஞ்சம் அந்த எரிச்சல் சத்தம் வரணும். அப்போ அந்த கீரில் உங்களுக்கு இடிக்காமல் இழுக்கும், பிக்கப் நல்லாயிருக்கும். இப்போ தேர்டில் ஒரு 35 வர வரைக்கும் நீங்கள் அழுத்தணும். பள்ளத்தில் அதிகமாக போகாதீங்க, அதாவது சென்டர் போனால் தான் அந்த பள்ளம் வரும். இந்த லெஃப்ட் கூட ஒட்டியே போகும். அந்த ஈரம் வந்து உங்களுக்கு இந்த சென்டருக்கு போயிடும், இந்த 2 வீலில் வராது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, டிரைவிங் நல்லா இருக்குது. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்துடுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் டிரைவிங். மிஸ்டேக் அதிகமாக இருக்காது. லைட்டாக ஸ்லோ, லைட்டாக அங்கே இடம் இல்லை இல்லையா, அதனால் இங்கேயே வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஸ்பீடை கொடுங்க, ரைட்டில் ஏறி போயிடுங்க. கொஞ்சம் ரைட் எடுங்க, அவ்வளோதான், போதும் போதும். கூட விட்டு வெளியே போகிற அளவுக்கு தேவையில்லை, அவ்வளோ இடம் தேவையில்லை. இந்த பாருங்கள் நெளியுது. நீங்கள் வளைக்கிறது அந்த சின்ன பசங்க வளைப்பாங்கள, சர்ரு புரு சர்ரு புருன்னு அந்த மாதிரி இது. ஒரு சாஃப்டான ஹேண்டில் இல்லை. நான் அந்த சாஃப்ட் தான் வரணும்னு சொல்கிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். லெஃப்டில் ஒருத்தர் மாடு ஓட்டிட்டு வர்றாருல, அவரை தாண்டி ஸ்டாப் பண்ணுங்க. ஹார்ன் அடிங்க. போங்க போங்க, அந்த தாண்டுற வரைக்கும் போங்க. இப்போ தாண்டின பிறகு இப்போ ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திட்டு மெதுவாக வாங்க. டைம் எடுங்க, டைம் எடுத்து வாங்க, டக்குன்னு வராதிங்க. கிளச்சை அழுத்திருக்கீங்களா, இப்போ மெதுவாக வாங்க. இன்னும் கூட டைம் எடுத்து வாங்க. அதாவது வளைக்கிற அளவை கம்மி பண்ண சொல்கிறேன் நான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அதிகமாக வளைக்கிறீங்களா, அதை கம்மியாக வளைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரோம். உங்களுக்கு அதை நேராக்கிறதுக்கு மட்டும் நேரம் சரியாக இருக்கும். அதை நீங்கள் டக்கு டக்குன்னு வளைச்சிட்றதுனால என்ன ஆகிடுதுன்னா, வேக வேகமாக வளைஞ்சிருது, மறுபடியும் லெஃப்ட் ரைட்டுன்னு ஆகிட்டு நிற்கும் போது கிராஸ் ஆகிடுது. இப்போ ஸ்டாப் பண்ணுங்க, வளைக்காதீங்க. நேராக இந்த வளைக்கும் போது திருப்பிடக்கூடாது, நியூட்ரல். பரவாயில்ல, ஆனால் இந்த ஸ்டேரிங்கில் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கொடுத்துட்றீங்க. அது கொஞ்சம் கவனித்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் இந்தளவுக்கு போதும். மீதி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.